பாப்பா பாப்பா என்ன வெயில் பழகுது. நம்ம வாழ்நாள்லேயே இப்படி ஒரு வெயில் பார்த்துக்க முடியாது பழகுது. அப்படி ஒரு வெயில், சும்மா ஜில்லுன்னு இந்த வெயிலில் ஒரு வீடியோ பார்ப்போம். அப்படி என்ன ஒரு வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு ஒரு பாயிண்ட் கூட ஃபெயிலரே ஆனது கிடையாது அப்படின்னு சொல்கிறத. அதே நமக்கு ஒரு பாயிண்ட் ஓட்டி ஃபெயிலியர் ஆகி போயிட்டு இருந்தால் அப்பவும் கேள்விப்பட்டிருப்பீங்க, இது வரைக்கும் எனக்கு எங்கேயுமே ஃபெயிலியர் ஆனதில்லை, இங்கே தான் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் சிலர் பேசிக்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது ஒருத்தர் பேசிக்குவாங்க, அவர் இது வரைக்கும் எங்கேயுமே ஃபெயிலியர் ஆனது இல்லையா, அவர் கூட்டின்னு பாயிண்ட் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது ஃபெயிலியரே ஆகலை அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு நபருக்கு. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும் அப்படிங்கிறத நாமளே சிந்திக்கிற மாதிரி தான் இன்றைக்கி நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதனால் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணீர் சேனலை ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் வாட்டர் டிவைனர் ஏழுமலை. அதாவது இந்த பதிவை பார்க்குறதுக்கான காரணம் என்னங்கிறது நீங்களே சிந்திச்சு பார்த்தீங்கன்னா புரியும். இதை எதனால் இந்த டைமில் நான் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல பதிவுகளை நாம் நம்ம சேனலில் பதிவிட்டுக்கிறோம். மக்கள் சிந்திக்கக்கூடிய பதிவு அதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு ரெஸ்ட்டாக இருக்கிற மழை காலங்களில் நம்ம கொடுத்துருப்போம். ஆனால் நம்ம துரதிர்ஷ்டம் அது அதிகமாக ரீச் ஆகாமல் போயிட்டு மக்களுக்கு உண்மை தெரியாமையே போயிட்டுருக்கோம். இப்போது இந்த டைமில் இந்த வெயில் காலத்தில் ஏதாவதுச்சும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி ஒரு நல்ல பதிவு கொடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, கடுமையான வெயில் ஒரு பக்கம், விவசாயிகளோட அவசரம் ஒரு பக்கம், நமக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகிறது ஒரு பக்கம், இப்படி பல இடைஞ்சலுக்கு மத்தியில் தான் ஒரு ஜில்லுன்னு ஒரு வீடியோ பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம வந்திருக்கிறது. அதனால் இருக்கிற தோற்றத்திலே இந்த ஏழுமலை வீடியோ போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் வருத்தப்பட்டுக்காதீங்க. சரி, அப்படி என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அவருக்கு ஃபெயிலியரே ஆனது கிடையாது, இவர் வச்சா எல்லா பாயிண்ட்டுமே சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லி அவங்கள கூட்டின்னு நாம் நீரோட்டம் பார்த்து ஃபெயிலியர் ஆனதையும் நாம் பார்த்துருப்போம். அதை நல்லா யோசிச்சுங்க. ஏன்னா ஃபெயிலியரை சந்திக்காத ஒரு நபர்கள் தான் பார்த்திங்கன்னா அவர் ஃபெயிலியர்ஸே ஆகிறது இல்லையா, இவருக்கு ஃபெயிலியர்ஸே ஆகிறது இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையில் இருப்பாங்க. ஆனால் சந்திச்சவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய உண்மை என்னென்னு. அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு இடத்துல பக்கத்து தோட்டத்துலேயோ இல்லை பக்கத்து ஊருங்களே எங்காச்சும் நல்லா இவர் 3 இன்ச்சு தண்ணி எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்பி கூட்டின்னு நாம் போர்வெல் அமைச்சு நமக்கு ஃபெயிலியரை சந்தித்ததை உணர்ந்திருப்போம். இதையும் நல்லா வாட்ச் பண்ணிங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துல இருந்து நாம் யோசிக்கிறோம். அதாவது நம்மளுடைய அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி நாம் யோசிச்சுட்ருக்குறோம். இந்த இடத்துல எல்லாருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லாருக்குமே ஃபெயிலியர்ஸுங்கிறது ஒன்று உண்டு. இதே நம்ம நண்பர்களோட கமெண்டில் கேட்டிருப்பாங்க. அதாவது சிந்திக்கக்கூடிய வகையில் ஒரு பதிவு விட்டிருந்தேன். அதாவது போர்வெல் ஃபெயிலியர் ஆகிறதுக்கான ரகசியம் என்னன்னு சொல்லிட்டு அந்த பதிவில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு அப்படியே சும்மா புழிஞ்சி போடுது. பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்க வாட்டர் டிவைனருங்களாக தான் இருக்கிறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு. ஏன்னா ஒரு விவசாயிங்க கொடுக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா விவசாயிகள் அவங்களுக்கு ஏற்பட்ட நிலையை தான் எனக்கு தெரியவே அதை ஒரு பதிவாக நான் விழிப்புணர்வு பதிவாக அதில் கொடுத்துருந்தேன். ஆனால் டிவைனர்களெல்லாம் நீ எதில் பார்க்குற, உனக்கு ஃபெயிலியர்ஸே ஆனது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாங்க. இப்படியெல்லாம் என்னையும் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. எனக்கு ஃபெயிலியர் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் ஃபெயிலியர் உண்டு. அதாவது உணர முடியாமல் போயிடுச்சுன்னா எனக்கும் ஃபெயிலியர் ஆகும். ஆனால் அதுக்காக ஒரு சாத்தியமில்லாத கருத்தை நாம் முன் வச்சுக்கிட்டு தண்ணிக்காக தேங்காய் வேலை செய்யுன்னு சொல்லிட்டு இந்த நீரோட்டம் பார்க்குற மற்ற பொருள்களாக வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நாம் அந்த வழியில் போகக்கூடாது, தெளிவான பாதையில் போகணுங்கிறதுக்காக தான் இந்த சிந்திக்கக்கூடிய பதிவுகளை கொடுத்துருப்பேன். சரி, இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படியெல்லாம்
இவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகலை அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகலைன்னு சொல்லிட்டு நாம் தான் வந்து கற்பனையில் இருக்கிறோம். ஆனால் இங்கே ஃபெயிலியருங்கிறது எல்லாருக்குமே உண்டு. உணர முடியாமல் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ஃபெயிலியர் வரும். ஆனால் ஃபெயிலியருக்கான காரணத்தை வந்து பார்த்திங்கன்னா பாறைகள் மேலேயும் இல்லை மற்ற அடுக்குகள் மேலேயும் வந்து போடுவாங்க. இங்கே வந்து ராக்ஸ் இப்படி இருக்குது, அங்கே அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இயற்கை வந்து நிர்ணயிக்கிறது என்னவோ அதை நாம் அணுகும்போது நமக்கு அதுதான் நடக்க போகுது. இந்த பூமியில் இவ்வளோ தான் எழுதி வச்சுருக்கு இயற்கை அப்படின்னா அதுதான் நமக்கு கிடைக்க போகுது. ஆனால் நாம் ஏன் நீரோட்டம் பார்க்குறோம்? அங்கே என்ன இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் நீரோட்டம் பார்க்குறோம். அப்போ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கான வழிமுறை என்னவோ அதை நாம் வந்து சரியான முறையில் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது தான் போன பதிவுகள்லேயும் நான் கொடுத்துருப்பேன். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாமே வந்து இந்த மாதிரி அடுத்த ஒரு காரணங்களை காட்டுறாங்க. இந்த காரணங்களை நான் வெளிப்படுத்தும் போது இதை மறைக்க சில பேர் நினைக்கிறாங்க பாருங்கள். அதைத்தான் நான் ரகசியங்கிறேன். சரி, இப்போ நாம் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறது வந்து பாருங்கள். என்ன ஏழுமலை வளவலான்னு பேசிட்டே இருக்கிற, சீக்கிரம் இழுத்துட்டே இருக்கிற, மேட்ருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சரி, மேட்ருக்கு வர்றேன். அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து போர்வெல் எப்போ வந்துச்சோ அப்போத்துலேருந்து போர்வெல் வந்து ட்ரில் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இதில் இது வரைக்கும் எவ்வளோ போர்வெல் வந்து நம்ம தமிழ் பூமியில் வந்து போடப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அப்படி போட்டிருந்தா அது வந்து எவ்வளோ சக்ஸஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். ஒரு 100க்கு 20% இருக்கலாம் அல்லது 30% இருக்கலாம். 1 கோடி போர்வெல் வந்து தமிழ் பூமியில் இது வரைக்கும் போட்டிருக்குன்னா ஒரு 20 லட்சம் 30 லட்சம் நமக்கு சக்ஸஸ் ஆகிருக்கலாம். இல்லை ஒரு 100 போர்வெல் போட்டிருக்குதுன்னா ஒரு 20 30 சக்ஸஸ் ஆகிருக்கலாம். இதே 10 போர்வெல் தான் போட்டிருக்குதுன்னா ஒரு 2 3 இப்படி தான் சக்ஸஸ் ஆகிருக்கும் அப்படின்றத நாம் எடுக்கலாம். இது என்ன இது 100% நீங்கள் வெறும் 20% 30% தான் வந்து சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நீரோட்டம் பார்த்துட்டு இவ்வளோ சதவீதம் தான் வந்து மக்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டும் கேள்வி சிலருக்கு வந்து எழும்போம். அந்த கேள்வி நியாயமானது தான். இதை நான் எதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு இதை கொடுக்குறேங்கிறத சக்ஸஸ் ரேட்டை வந்து நல்லா சிந்திச்சு பாருங்கள். அதாவது இப்போ நாம் வந்து போர்வெல் ட்ரில் பண்ணுறதுல வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நாம் கவனிப்போம். இப்போ ஒரு விவசாயி வந்து பார்த்திங்கன்னா நாம் பப்ளிக்கில் இருக்கிறோம், பொது மக்கள் தொடர்பில் இருக்கிறோம். அவங்கக்கிட்ட இருந்து வர்ற கால்ஸை வச்சு தான் நாம் இதை கணிப்பு வந்து எடுக்கிறோம். அதாவது பொதுமக்கள் வந்து இப்போது விவசாயம் வந்து பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, சார் நான் 10 போர்வெல் போட்டேன் 12 போர்வெல் போட்டேன் அப்படின்றாங்க. அதே இன்னும் சில பேர் வந்து 1 2 போட்டவங்களும் உண்டு, எடுத்த உடனே சக்ஸஸை பார்த்தவங்களும் உண்டு. அதே 50 60 போட்டு 1 2 சக்ஸஸ் ஆனவங்களும் உண்டு. இப்படி ஒவ்வொரு விவசாயம் பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல்லுங்கிறது வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அமைச்சிருக்கிறாங்க. ஒருத்தருக்கு 2 3, ஒருத்தருக்கு 10 20, ஒருத்தருக்கு வந்து 100 200 கூட இந்த மாதிரியெல்லாம் வந்து போர்வெல் போடுற அளவுக்கு நம்ம இடத்துல வந்து சந்திச்சிருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் நம்ம தமிழ் பூமியில். அப்படின்னா இந்த அதிகமாக போட்டாங்க பாருங்கள், 50 போர்வெல் போட்டாங்க பாருங்கள், 100 போர்வெல் போட்டாங்க பாருங்கள், இவங்களெல்லாம் நாம் கணக்கு பண்ணி எடுத்து அதே 1 2 போட்டாங்க பாருங்கள், எடுத்த உடனே சக்ஸஸ் பண்ணாங்க பாருங்கள், இதெல்லாம் மொத்தத்தையும் ஒட்டு மொத்தமாக கணக்கெடுத்து ஒரு சராசரி ஆவரேஜாக நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா ஒரு குடும்பத்தில் ஒரு விவசாயி எப்படி பார்த்தாலும் 2 3 போர் போட்டு தான் வந்து ஒரு சக்ஸஸை பார்க்குறாரு. இப்போ 4 போர் போட்டிருக்கிறாருன்னா அதில் 1 லேசாக கிடச்சிருக்கும், மீதி 2 எதுவுமே இல்லாமல் போயிருக்கும், 1த்தில் ஓரளவுக்கு கிடச்சிருக்கும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில இடத்துங்களில் அந்த நிலத்தையே கைவிட்டுட்டு இருப்பாங்க. இப்படி எல்லாத்தையும் நாம் கணக்கீடு செய்யும்போது ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு இடத்துல பார்க்கும்போது இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து போர்வெல் அமைச்சிருக்காங்கிறது நமக்கு தெளிவாகும். இதில் ஒட்டுமொத்த விவசாயிகளை நாம் கணக்கு எடுக்கும்போது எல்லா விவசாயிகளும் சேர்ந்து 1 கோடி போர்வெல் வந்து அமைச்சிருக்கிறாங்கன்னு வச்சிங்களேன். இங்கே நல்லா யோசிச்சுங்க, ஒவ்வொரு விவசாயம் 4 3 போட்டு தான் வந்து ஒரு சக்ஸஸை வந்து பார்த்துருக்குறாங்கன்னா அப்போ 1 கோடி போர்வெல்லில் நாம் கணக்கு எடுக்கும்போது 1 கோடி போர்வெல்னால் நமக்கு 20 லட்சம் 30 லட்சம் தான் சக்ஸஸ் ஆகிருக்கும், மீதி அத்தனை வந்து ஃபெயிலியர் தான் இருக்கும். சரிங்களா? இதை நல்லா கவனித்து பாருங்கள். ஒரு ஆவரேஜ் அது முன்னேறலாம் பின்னேறலாம். சரி, இதில் நான் என்ன உங்களுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா, இப்போ இந்த தமிழ்நாட்டில் 1 கோடி போர்வெல் வந்து அமைச்சிருக்கிறாங்கன்னா அதில் 20 லட்சம் 30 லட்சம், அதாவது 20% 30% தான் வந்து 100க்கு வந்து சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்னா மீதி அத்தனை ஃபெயிலியர் ஆகிருக்குன்னு அர்த்தம்.
மீதி 60 70 கிட்டத்தட்ட 80 வரைக்கும் ஃபெயிலியர் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்படின்னா இங்கே நல்லா யோசித்து பாருங்கள், இந்த அத்தனை போர்வெல்லுமே பார்த்தீங்கன்னா ஒரு நீரோட்டம் பார்க்குறவருடைய துணை இல்லாமல் இங்கே எந்த விவசாயியோ அல்லது குடிநீருக்கு போகிறவங்களோ போட்டிருக்க மாட்டாங்க. ஒரு டிவைனரை வச்சு தான் அவங்க போட்டிருப்பாங்க. அதே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தோராயமாக கூட எதுவுமே இல்லாமல் போட்டிருப்பாங்க, தண்ணீர் கிடச்சும் இருக்கும். அதே தோராயமாக போட்டு கிடைக்காமல் போயிருக்கும். அதையும் நாம் கணக்கில் வச்சுக்கணும். இப்படி ஒரு டிவைனரோட துணையோட தான் எவ்வளவு போர்வெல்களும் இந்த தமிழ்நாட்டில் போட்டிருக்கிறோம். அப்போது இந்த 1 கோடி போர்வெல்லில் 20 லட்சம் 30 லட்சம் தான் சக்ஸஸ் ஆகிருக்குன்னா, அப்போது மீதி அவ்வளோ ஃபெயிலியர் ஆகிருக்குன்னா, அந்த ஃபெயிலியரை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற டிவைனர்கள் பார்க்காமையா இந்த போர்வெல் போடப்பட்டிருக்கோம். இல்லை வெளிநாட்டிலேருந்து யாராச்சும் கூட வந்திருப்பாங்க, அதுவும் ஒரு பக்கத்தில் நம்ம யோசிக்கணும். ஆனால் இது அத்தனையுமே ஒரு டிவைனரோட துணை இல்லாமல் போர்வெல் அமைச்சிருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த இடத்துல நாமெல்லாம் என்ன கற்பனையில் இருக்கிறோம், இது வரைக்கும் இவருக்கு ஃபெயிலியரே ஆனது கிடையாது, அவருக்கு ஃபெயிலியரே ஆனது கிடையாதுன்னு நாம் தான் கற்பனையில் இருக்கிறோம். இதே நம்ம இடத்துல நாம் ஒரு பப்ளிக்கில் இருக்கிறோம், நமக்கு கான்டாக்ட் பண்ணுற டிவைனர்கள் பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட ஏதாச்சும் விசாரிக்கும் போது பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற ஒரே ஒரு பதில் என்னென்னா, இது வரைக்கும் எனக்கு ஒரு பாயிண்ட் கூட ஃபெயிலியர் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ ஒருத்தர் ஒரு பாயிண்ட் கூட ஃபெயிலியர் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்களோ அப்போவே அங்கே நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஒரு நல்ல டிவைனர் எனக்கும் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் இந்த இடத்துல இப்படியும் சில பேர் இருக்கிறாங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுங்க. அப்படி ஃபெயிலியர்ஸே ஆகலை அப்படின்றாங்க. இப்படியே யாரை பார்த்தாலும் இதை தான் சொல்கிறாங்க, எனக்கு ஒரு பாயிண்ட் கூட ஃபெயிலியர் ஆகலைன்னு சொல்லிட்டு. நம்ம கூட பழக்க வழக்கத்தில் இருக்கிற டிவைனர்கள் மட்டும்தான் சார் எனக்கும் இன்றைக்கி ஒன்று அங்கே ஃபெயிலியர் ஆகிடுச்சு, எனக்கும் இங்கே ஒன்று ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சொல்கிறத நானும் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஏன்னா ஒரு பொதுஜன தொடர்பில் இருக்கிற இடத்துல இருந்து நான் உங்களுக்கு இதை கொடுக்குறேன். அப்படி பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பாயிண்ட் கூட ஃபெயிலியர் ஆகலைன்றாங்க. அப்போ ஒரு பாயிண்ட் கூட ஃபெயிலியர் ஆகலைன்னா தமிழ்நாட்டில் இவ்வளோ போர்வெல் ஃபெயிலியர் ஆகிருக்குது, இதெல்லாம் யார் காரணம்? நல்லா யோசித்து பாருங்கள். அதாவது 100க்கு 20% 30% தான் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். இப்போது இவ்வளோ போர்வெல் போட்டுக்கிறாங்க, எல்லா விவசாயமே நான் 1க்கு 2 போட்டேன் 3 போட்டேன்றாங்க. அப்போது இதில் ஃபெயிலியர்ஸோட சதவீதத்தை எடுக்கும்போது எந்த அளவுக்கு இருக்குது நல்லா யோசித்து பாருங்கள். ஒரு 20% 30% தான் இருக்குது. அப்போ மீதி அத்தனை ஃபெயிலியர் இருக்கும்போது இந்த இடத்துல நல்ல டிவைனிங் பண்ணுறவங்க யாராக இருக்க முடியும்? ஏன்னா எனக்கு ஒரு பாயிண்ட் கூட ஃபெயிலியர்ஸ் ஆகலைன்றாங்க. அப்போ இதெல்லாம் என்ன காரணம்? இவ்வளோ ஃபெயிலியர்ஸ் இந்த தமிழ் பூமி சந்தித்திருக்கு, அதை யோசித்து பாருங்கள். அப்படி இருக்கிறப்போ இங்கே எல்லாருக்குமே ஃபெயிலியருங்கிறது ஒன்று உண்டு. இதில் நல்ல ஒரு விஷயம் பார்த்தீங்க, நீரோட்டமே நாம் பார்க்காம இந்த தமிழ் பூமியில் 1 கோடி போர்வெல் அங்கங்கே போட்டிருந்தா ஒரு 20 லட்சம் 30 லட்சம் நமக்கு சக்ஸஸ் ஆகிருக்கும், மீதி அத்தனையும் ஃபெயிலியர் ஆகிருக்கும். இது இயல்பான விஷயம். இதனுடைய சதவீதத்தை நாம் ஏற்றணும், சக்ஸஸோட ரேட்டு ஏற்றணுன்றதுக்காக தான் ஒரு நீரோட்டம் பார்க்குறவர் நீரோட்டம் பார்த்து கொடுத்து அந்த இடத்துல போர்வெல் போடப்படுது. ஆனால் இங்கே மக்கள் இப்படி அறியாமல் கற்பனையில் இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் சிந்திச்சு பாருங்கிறது தான் இந்த பதிவோட முக்கியத்துவம். இதில் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதாவது நல்ல அனுபவசாலிகளை கொண்டு நாம் முதல்ல நீரோட்டம் பார்க்குறதுக்கு முன் வரணும். அப்படி அனுபவசாலி அப்படின்னாலும் ஒரு 30 வருஷம் நீரோட்டம் பார்த்தாரு 40 வருஷம் நீரோட்டம் பார்த்தாருன்றது முக்கியம் இல்லை. இந்த கலையை பயன்படுத்துகிறாங்கன்னா இதுக்குண்டான சரியான முறை என்ன, அதை முதல்ல யோசிக்கணும். அது சாத்தியமானதா அப்படின்னு யோசிக்கணும். இப்படி யோசித்து நீரோட்டம் பார்த்து போர்வெல் அமைச்சாதான் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் காப்பாற்றிக்க முடியும், இந்த பூமி தாயும் காப்பாற்றிக்க முடியும். இதையெல்லாம் நான் உங்களுக்கு எடுத்து விழிப்புணர்வு கொடுத்தா சில வாட்டர் டிவைனர்கள் அப்படியே கொந்தளிக்கிறாங்க. ஏழுமலை உனக்கெல்லாம் பாயிண்ட் ஃபெயிலியர் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா யோசித்து பாருங்கள், எத்தனை விவசாயிங்க நீரோட்டம் பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்து கொந்தளிச்சிருப்பாங்க. அதாவது எனக்கு கூட ஒரு பாயிண்ட் ஃபெயிலியர் ஆகும், அதுக்காக வரைமுறையே இல்லாத அளவுக்கு நாம் நீரோட்டம் பார்க்கக்கூடாது. எனக்கும் தேங்காய் வேலை செய்யுது, எழுந்துருன்னா எழுந்திரியுது. ஏன்னா இந்த வேலை செய்யுதுன்ற மந்திரம் சொல்கிறாங்களே, அதில் தான் சொல்கிறேன். எனக்கும் தேங்காய் வேலை செய்யுது. அப்போது நாம் இங்கே எழுந்திருன்னா எழுந்திரிக்கிற இடமெல்லாம் பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு பாயிண்ட் ஆகிடாது. ஒரு நீரோட்டம் பார்க்குறதுல நாம் எந்த அளவுக்கு கவனமாக பார்க்கணுங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இதை கொடுக்குறேன். அதாவது
இன்றைக்கி வந்து சமூக வலைதளம் வந்து அதிகமாகிடுச்சு. அப்படி அதிகமாகிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோ பார்த்துட்டு கூட உடனே அவங்க என்ன ஏதுன்னு தெரியாமல் வந்து மக்கள் வந்து கூப்பிட்றாங்க. அப்படி இருக்கிறப்போ இன்றைக்கி இதில் சரியான விழிப்புணர்வு இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பதிவில் நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து உனக்கு ஃபெயிலியர் ஆகிருக்குமா, எனக்கு ஃபெயிலியர் ஆகிருக்குமான்னா, இப்போ சொல்லுங்கள், தமிழ்நாட்டில் இவ்வளோ போர்வெல்கள் போட்டிருக்குது. நீரோட்ட பற்றியெல்லாம் விட்டுருங்க, யார் டிவைனர் யார் வந்து பார்க்குறாங்கன்றதெல்லாம் விட்டுருங்க. இவ்வளோ போர்வெல் போட்டிருக்குது, இதில் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு. அப்போ இந்த ஃபெயிலியருக்கு யார் காரணங்கிறத முடிவு பண்ணிங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து நான் 100க்கு 99% சக்ஸஸ் பண்ணுவேன் அப்படின்றாங்க. 100க்கு 99% சக்ஸஸ் பண்ணுறது அவராக இருந்தால் மற்றவங்கெல்லாம் வந்துன்னா 20% மட்டும்தான் சக்ஸஸ் பண்ணுறாங்களா? சரி, அப்படியே ஒரு கோணத்தில் பார்த்தாலும் இவ்வளோ போர்வெல் நம்ம தமிழ்நாட்டில் 1 கோடி போர்வெல்னால் அதுக்கு 20 லட்சம் 30 லட்சம் தான் சக்ஸஸ் ஆகிருக்கு. அப்போது ஃபெயிலியர்ஸோட தொகை வந்து இவ்வளோ இருக்கும்போது ஒரு சில சரியாக பார்க்காத டிவைனர்கள், அதாவது வந்து யார் பார்த்தாலுமே வந்து நான் 100க்கு 99% சக்ஸஸ்ஸு, எனக்கு ஒரு பாயிண்ட் கூட ஃபெயிலியர் ஆகலைன்றாங்க. அப்போது இந்த ஃபெயிலியர் ஆகிற ஒரு சில பேராலியா இவ்வளோ போர்வெல்லுக்கும் நீரோட்டம் பார்த்து கொடுத்துருக்க முடியும். யோசித்து பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி அதிக பர்சன்டேஜ் வந்து டிவைனர்கள் வந்து சொல்கிற ஒரே ஒரு கருத்து இந்த கருத்து தான். அதாவது எனக்கு ஒரு பாயிண்ட் கூட ஃபெயிலியர் ஆனதே கிடையாது, நான் 100க்கு 99% சக்ஸஸ்ன்னு சொல்லிவிட்டு சும்மா கொட்டயத்தில் போட்டுக்கிறாங்க. அப்போது இவ்வளோ போர்வெல் நம்ம தமிழ்நாட்டில் வந்து போட்டிருக்கு, ஆனால் இவ்வளோ தான் சக்ஸஸ் இருக்குது. இதில் அதிக ஃபெயிலியர்ஸை வந்து ஒரு சில டிவைனர்களே வந்து நீரோட்டம் பார்த்துருப்பாங்களா அப்படிங்கிறத யோசிக்குங்க. யோசித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இது போன்ற பயனுள்ள பதிவுகளை அடுத்த விவசாயிகளும் தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றியுடன் நாராயணபுரம் ஏழுமலை. வணக்கம் உறவுகளே.